தயாரிப்பு உதவி நிர்வாக ஊழியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் பாபு இப்பொழுது கர்ஜிப்பார். பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய பெப்சி தலைவர் அவர்களுக்கும் துணைத் தலைவர் அவர்களுக்கும் துணை செயலாளருக்கும் செயலாளருக்கும் பொருளாளருக்கும் ஐபேக்கில் இருந்து வந்திருக்கும் அனைவருக்கும் முதல் சவுத் இந்தியா சிட்டி புரட்சியின் சார்பாக நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் என் தாய் வீட்டு ஈழம் இங்கே அமர்ந்திருக்கிறது, அமைதியா இருக்கிறார் என்று பார்க்காதீர்கள், கர்ஜிக்க ஆரம்பிப்பார். அவர் இந்த சினிமா துறையுடைய வாரிசு, ரத்த வாரிசு. முதல்ல இந்த ஏற்கனவே 81 சேஃப்டின்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க. நினைக்க முடிஞ்சதா? நினைக்க முடிஞ்சா உங்களை நினைக்க முடியாது. அடுத்தது படைப்பாளையில் ஒன்று ஆரம்பிச்சாங்க. பண்ண முடிஞ்சதா? பண்ண முடியாது. இப்போ தமிழ் பொலிட்டிக்கல் கவுன்சில் ஒரு அமைப்பு வச்சுக்கிட்டு ரோட்ல போறவங்க காசை வாங்கிட்டு இருக்கிற. இந்த காசை வாங்கிட்டு என்ன பண்ண போற? ஃபர்ஸ்ட் வேலை செய்த ஒரு காசை கொடு. அந்த கூலிய ஒன்னால தர முடியல, ரோட்ல போறல ஏமாத்தி ஃபார்ம் கொடுத்துக்கிட்ட 20 ரூபாய் ஃபார்ம் கேட்டா 5000 ரூபாய் வாங்கின, 10,000 வாங்கின. எதுக்கு போய், எதுக்கு பித்தராட்டம் தேவையா? எனக்கு ரத்தம் கொதிக்குது. இந்த செல்வமணி சார் அவங்களுக்கு எவ்வளவு உதவி செய்திருக்காரு அவங்க மறந்துட்டாங்க. சம்பளம் போட போல பாபு கொஞ்சம் விட்டு தருவோம். ப்ரொடியூசர் நல்லா இருந்தால் நம்ம நல்லா இருக்க முடியும். ஒரு ப்ரொடியூசர் நல்லா இருந்தால் 100 குடும்பம் படைக்க பாபுன்னு எங்களை வலியுறுத்தி அரைக்காட்சிக்கு உங்களை வாழ வச்சார். இன்னைக்கு அவரை பத்தி நீங்க பேசுறீங்க, என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு அவரை பத்தி பேசுறதுக்கு? இந்த பெப்சி ஒரு பெரிய பாலம். இந்த பெப்சி அமைதியா நடத்தணும் பாக்குறாரு. அந்த அமைதியை சீர்குலைச்சு இன்னைக்கு எங்களை நடுரோட்டம் கொண்டாந்து வச்சிருக்கீங்க. இதுக்கெல்லாம் உணர்வீங்க. அதை மாத்திரம் நல்லா புரிஞ்சுங்க. இந்த தொழிலாளி பெரும் கடலில் இருப்பவர்கள் அலை போல் வந்தால் நீங்க தாங்கப்பட்டீங்க, சுனாமி மாதிரி தூக்கிட்டு போயிடுவோம். அதை புரிஞ்சுங்க முத, அதை புரிஞ்சுக்கீங்க முத. தொழிலாளி என்றால் என்ன? ஈனமா? அதுல ஒருத்தர் சொல்றார், என் வீட்டுல இருந்து காப்பி கொண்டார நான் குடிக்கிறதுக்கு இவன் தான் வந்து ஊத்தி தருவான்னு. குடி யாரு வேணா, அதுல வீட்டுல ரசம் வச்சு கொடுத்துருவாங்க, சேர்த்து குடி, சேர்த்து குடி. இந்த தொழிலாளி மாதிரி ஒன்னை யாரும் பார்க்க முடியாது. கரடு மூரடு காடு மேடு எல்லாம் வந்து உழைச்சி நீ எங்க இருக்கிறியோ என் புழைச்சி நீ சாப்பாடு அங்க கூட தருவாங்க, தண்ணி அங்க கூட தருவாங்க, டீ அங்க கூட. நீ என்ன சாப்பிடுவது உன் வீட்டுக்கு தெரியாது, என் உறுப்பினருக்கு தெரியும், என் உறுப்பினருக்கு தெரியும். என்ன உன் வீட்டுக்கு தெரியுமா? காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு வர, நைட்டு இரவு என் பிள்ளைங்களை பார்க்க முடியாது, தூங்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி உழைப்பாளி. அவன் காசை தர யோகிதை அவங்களுக்கு, அவன் காசை தரதுக்கு